ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு குழந்தையே, இன்று உன் தாயானவள் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற வாக்கினை நீ எக்காரணத்தை கொண்டும் தவிர்க்காமல் கேட்க வேண்டும். ஏனென்றால் இது உனக்கான வாக்கு. உன்னை தேடி நல்ல செய்தி வந்திருக்கின்றது. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு அதிமுக்கியமான விஷயத்தை உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் சில விருப்பங்களை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க உனக்கு உதவிகளை செய்ய ஒருவர் தயாராக இருக்கின்றார். என் தங்க பிள்ளையே, அவர் ஏற்கனவே அந்த உதவியை உனக்கு செய்து கொடுத்தும் விட்டார். அவர் யார்? அவர் என்ன உதவியை உனக்கு செய்து கொடுத்தார் என்பதை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஏனென்றால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் உனக்கு நான் சொல்வதற்காகத்தான் இருக்கின்றேன். ஆனால் அதனை எல்லாம் நீ தெரியாமலேயே ஒரு சில விஷயங்களில் நீ அப்படியே விட்டுவிடுகின்றாய். இந்த இக்கட்டான சூழ்நிலைகளிலும் அவர் உனக்கு நல்லதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார். என் தங்க குழந்தையே, இதை அறியாமலும் என் பிள்ளை உனக்கு நடப்பது நல்லது என்பது கூட தெரியாமலும் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். அப்படி உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்களை பற்றி நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நீ கேட்ட விஷயத்தை இப்பொழுது நிறைவேற்றி கொடுத்துவிட்டு அவர் சென்று விட்டார் என் தங்க பிள்ளையே. ஆனால் உனக்கு கிடைத்தது தெரிந்திருக்கின்றதா இல்லையா என்று உனக்கே புரியவில்லை. நீயும் அதை பற்றி சிந்திக்கவும் இல்லை. நீ மனதில் நினைத்த விஷயம் உனக்கு கிடைப்பதற்கான அத்தனை உதவிகளையும் இவர்கள் உனக்கு செய்து விட்டார்கள் என்பதனை உனக்கு விளக்குவதற்காகத்தான் இன்று இந்த அம்மா வந்திருக்கின்றேன். என் பிள்ளையை, நல்ல விஷயங்களை எல்லாம் உடனுக்குடன் எல்லோருக்கும் நடந்து விடாது. எல்லோர் வாழ்க்கையிலும் நினைத்தவுடன் உடனே எதுவும் கிடைத்து விடாது. உனக்கு அது கிடைப்பதற்கான அத்தனை சூழ்நிலைகளும் வந்துதான் ஆக வேண்டும். பொறுமையாகத்தான் வரும். உன் வாழ்க்கை இதெல்லாம் நடப்பதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் ஏற்கனவே இருக்கின்றது. ஏனென்றால் நீ அந்த விஷயத்தை பெறுவதற்கான அத்தனை தகுதிகளோடு தான் இருந்து கொண்டிருக்கின்றாய். அதனால்தான் இப்பொழுது அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பதற்கான அத்தனை உதவிகளையும் ஒருவர் உனக்கு செய்து கொடுத்து விட்டு சென்று விட்டார். என் தங்க பிள்ளையே, இந்த அம்மா என்னை கண்டவுடன் முதலில் மனதிற்குள் நீ நம்பிக்கை கொண்டாய் அல்லவா? அம்மா நிச்சயமாக நமக்கு நல்ல செய்தி கொடுப்பாள், அது என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதானே என் பிள்ளை என்னை தேடி வந்தாய். நிச்சயமாக உன்னுடைய இந்த எண்ணத்தை ஒரு பொழுதும் நான் பொய்யாக்கி விட மாட்டேன். உனக்கு நீ நினைத்ததை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். எந்த நேரத்திலும் நான் உன்னை விட்டு விலகிவிட நினைத்தது கிடையாது. என் பிள்ளைக்கு என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும், அதை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் நான் நன்கு அறிந்த விஷயம். அதனால்தான் நான் உனக்கு தருவதை நீ மனதார பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க நினைப்பதை நீ மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீ என்னிடத்தில் உதவிகளை கேட்டு இருந்தாலும் இவர் உனக்கு இத்தனை உதவிகளை செய்துவிட்டு சொல்லாமல் சென்றிருப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? என் தங்க பிள்ளையே, அவருக்கும் உனக்கும் இடையில் இருக்கின்ற ஒரு பிணைப்பு பற்றி உனக்கு தெரியுமா? அவர் வேறு யாரும் கிடையாது. என் பிள்ளையே, நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடந்திருக்கின்றதா இல்லையா என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகுதான் இவர்கள் செய்த உதவி என்னவென்று உனக்கு தெரிய வரும். என் தங்க பிள்ளையே, உன்னுடைய இல்லத்திற்கு வந்த இவர் உன் இல்லத்தில் இருந்த அத்தனை பிரச்சனைகளையும் கண்டறிந்து பின் அவர் மனது வேதனைப்பட்டது உண்மை. உன் இல்லத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் அவர் மனதை மிகுந்த வேதனைக்குள் தள்ளிவிட்டது. ஏனென்றால் நீங்கள் படுகின்ற கஷ்டங்கள், நீங்கள் படுகின்ற வேதனைகள் என்று இவையெல்லாம் அவர்கள் மனதிற்கு நிச்சயமாக வேதனையை கொடுத்தது. தெய்வமும் உன்னோடு துணை நின்று உனக்கான அத்தனை விஷயங்களையும்
முழுமையாக செய்து கொடுக்க தயாராக இருந்தாலும் இவர் உனக்கு மிகவும் நெருக்கமானவர் என்பதனால்தான் உன்னுடைய கஷ்டங்களை பார்த்து அவரும் கண்ணீர் வடிக்கின்ற நிலை வந்துவிட்டது. இந்த சூழ்நிலையிலும் கூட நீ எப்படி இதையெல்லாம் சமாளித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பது போல் அவர்களுக்குள் எண்ணங்கள் தோன்றிவிட்டது. என் தங்க பிள்ளையே, இனிமேல் தாமதிக்க கூடாது. இவர்களுக்கு உடனே இதையெல்லாம் செய்து கொடுத்து விட வேண்டும் என்று அவர்கள் நினைத்து விட்டார்கள். அவர்கள் செய்த இந்த விஷயங்கள் எல்லாம் நாளைய விடியலில் உனக்கு தெரிய வரும். என்னென்ன மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருந்தது, நடந்து முடிந்தது. என் பிள்ளையே, உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர்தான் இதை செய்திருக்க முடியும் என்றால் அது வேறு யாராக இருக்க முடியும்? இந்த நாளில் உன் இல்லத்திற்கு வந்து உனக்கு உதவிகளை செய்து கொடுத்தது மட்டுமல்லாமல் உன்னுடைய முன்னோர்கள், உன்னுடைய இல்லத்திலிருந்து இறந்து போனவர்களின் ஆத்மார்கள் தான் இதையெல்லாம் செய்தது. அது மட்டுமல்லாமல் உனக்கு நல்ல ஆசிகளை வழங்கி உனக்கான அத்தனை வேண்டுதல்களையும் நிறைவேற்றி கொடுக்க அத்தனை முயற்சிகளையும் செய்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். என் பிள்ளையே, அவர்கள் தெய்வத்திடம் உனக்காக வேண்டியது என்னுடைய வருங்கால சந்ததிகள் நன்றாக இருக்க வேண்டும், என்னுடைய குடும்பம் நல்லபடியாக வாழ வேண்டும் என்றுதான். எனவே உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். உன் குடும்பத்தில் இருக்கின்ற பல பிரச்சனைகளை களைந்து அங்கே ஒற்றுமை ஏற்பட வழி செய்திருக்கின்றார்கள். பல நல்ல விஷயங்கள் உன்னை சுற்றி நடப்பதற்கான அத்தனை சாத்திய கூறுகளையும் உருவாக்கி இருக்கின்றார்கள். என்ன நடக்கின்றது என்று நாமும் பார்க்கலாம் என்று யோசிக்கின்ற அளவிற்கு உனக்கு பல நல்ல விஷயங்களை செய்திருக்கின்றார்கள். பல நல்ல விஷயங்களை அவர்கள் உனக்கு செய்தும் கொடுத்தார்கள். அதனால் இனிமேல் இந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலையும் நினைத்து வருத்த வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாம் உனக்கு நன்மையை கொடுக்கத்தான் வருகின்றது. எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு முழுமையான சந்தோஷத்தை கொடுக்கத்தான் வந்திருக்கின்றது. அதுபோல உன் இல்லத்தில் இருந்து இந்த நாளில் இவர்கள் செய்து கொடுத்த விஷயங்கள் என்னென்னவென்று இப்பொழுது உன் அம்மா நான் சொல்கின்றேன். என் பிள்ளை, பல நாட்களாக உன் மனதை ஆட்டி படைத்த ஒரு விஷயம், உன் மனதிற்குள் தேவையற்ற எண்ணங்களை தூக்கி சுமக்க வைத்த ஒரு விஷயம் இப்பொழுது உன் மனதிலிருந்து இறங்கப் போகின்றது. அதாவது தேவையில்லாததை தூக்கி வைத்து எதற்கு சுமக்க வேண்டும்? காரணம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் தூக்கி சுமப்பதனால் என்ன பலன் என்பதனை உனக்கு தெரிய வைப்பதோடு மட்டுமல்லாமல் இதை இதற்கு மேலும் தூக்கி சுமப்பாயானால் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்க இருக்கின்ற நல்ல விஷயங்கள் எதுவுமே உனக்கு தெரியாமல் போய்விடும் என்பதனை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் பல நன்மைகள் நடக்கப் போகின்றது. நீயாகவே இந்த குழப்பத்திலிருந்து மீண்டு வந்துவிட போகின்றாய். ஆகவே இந்த குழப்பத்தை நமக்கு ஏற்படுத்துவது யார் என்பதனை தெரிந்து கொள்ளப் போகின்றாய். பல நல்ல விஷயங்கள், பல போலி மனிதர்கள் என்று எல்லோரையுமே நாளைய விடியலில் நீ அடையாளம் காணப் போகின்றாய். என்ன நடந்தது நம் வாழ்க்கையில்? எதற்காக நமக்கு இத்தனை சோதனைகள், இத்தனை கஷ்டங்கள் என்று அழுது புலம்பினாய் அல்லவா? இவை எல்லாவற்றிற்குமான விடிவு காலம் உனக்கு பிறக்கப் போகின்றது. நடந்தது எல்லாமே சிலரின் சூழ்ச்சிகள் என்பதனை உனக்கு தெரிய வைக்கத்தான் உன்னுடைய முன்னோர்கள் பல முயற்சிகளை செய்திருக்கின்றனர். இந்த வாழ்க்கையில் உனக்கு மாறிவிட்டது. இனி உன்னுடைய நிலைமையெல்லாம் தலைகீழாக மாறப்போகின்றது. நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடக்கப் போகின்ற நன்மைகள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றிலும் இருந்து இனிமேல் நீ கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்துவிடத்தான் போகின்றாய். எத்தனையோ இன்னல்களை கடந்து என் பிள்ளை, நீ இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய தெளிவை பெற்றுவிடத்தான் போகின்றாய். நடப்பது எல்லாமே உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு மேல் நீ வேதனைப்படவும் சோதனைகளை அனுபவிக்கவும் எதுவுமே இல்லை. நீ சந்தோஷமாக இருந்தால்தான் உன்னுடைய முன்னோர்களும் உன்னை காண வரும் நேரம் உன்னை நல்லபடியாக ஆசிர்வதித்து விட்டு செல்வார்கள் என்பதனை நீ மறந்துவிடாதே. இல்லை என்றாலும் அவர்கள் எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக இருந்து இந்த கஷ்டத்திலிருந்து உன்னை மீட்டெடுக்க அத்தனை முயற்சிகளையும் இன்று அவர்கள் மன திருப்தி அடைந்தது. உனக்கு நன்மைகளை செய்ய வேண்டும் என்று அவர்கள் உன் இல்லம் தேடி வந்து உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் செய்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். என் தங்க குழந்தையே, நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றுமே உனக்கு முழுமையாக கிடைக்கும். ஓம் சக்தி, ஓம் ஆதிபரா சக்தி.
என் அன்பு குழந்தையே, நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளித்தருவதற்கே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன். என் செல்லமே, உன்னை விட்டு பிரிந்து சென்ற ஒரு உறவினுடைய இல்லத்திற்கு உன் தாயானவள் நான் சென்றிருந்தேன். என் குழந்தையே, அங்கு நான் கண்ட காட்சி, அங்கு நான் கேட்ட வார்த்தைகள், இவை எல்லாமே உன்னுடைய தாயானவளின் மனதில் எவ்வளவு மனதளவில் வேதனைப்பட வைத்தது. என் தங்கமே, இப்படியும் கூட இருப்பார்களா? இப்படியும் கூட இவர்களால் பேச முடியுமா? இப்படியும் கூட இருக்கிறோமா என்ற எண்ணம் கூட இல்லாமல், சற்றும் சிந்திக்காமல் இது போன்று எல்லாம் இவர்கள் பேசுகிறார்களே என்று நினைத்து என்னுடைய மனது மிகவும் வேதனைப்பட்டது. என் குழந்தையே, நானும் அங்கு எதற்கு சென்றேன் என்று யோசிக்கிறாய்? என் தங்கமே, நீ உயிருக்கு உயிராக நேசிக்கின்ற உறவல்லவா அது? அது மட்டுமல்லாமல் காரணங்கள் இல்லாமல் இந்த உறவில் ஏற்பட்ட பிரிவு என் குழந்தைக்கு மிகவும் மன வருத்தத்தை கொடுத்திருக்கின்றது. இருவருக்குமே மனதிற்குள் அதிகமான அளவு அன்பு இருக்கின்றது. ஒருவரின் மீது ஒருவருக்கு அன்பு அதிகமாகவே இருக்கின்றது. இந்த வார்த்தையை எப்பொழுதும் மற்றவர்களிடத்தில் விட்டு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருவருக்குமே இல்லாமல் வாழ்ந்து வந்தீர்கள். என் தங்கமே, இன்று அந்த உறவு பிரிந்து நிற்கிறது என்றால் அதற்கு நீ மட்டும் காரணம் அல்ல என்பதனை நான் புரிந்து கொண்டேன். ஆனால் அவர்கள் இல்லத்தில் இருக்கின்ற யாரோ ஒருவர்தான் இந்த பிரச்சனைகளுக்கு காரணமாக இருப்பார்கள் என்பதை புரிந்து கொண்டால்தான் அவர்கள் இல்லத்திற்கு சென்று அங்கு இருக்கின்ற சூழ்நிலைகள் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுவிட்டது. உன்னுடைய உறவும் முதலில் உன் மீது வைத்திருக்கின்ற அன்பு எத்தனை பெரியது என்பதனை நான் கண்டு கொண்டேன். உன்னுடைய உயிரான உறவு யாரிடமும் பேசாமல் தனியாக அமர்ந்து கொண்டு கண்களில் கண்ணீர் ததும்ப நின்று கொண்டிருக்கிறார்கள். யாரிடமும் பேசுவதில்லை, யாரிடமும் பேசவும் விரும்புவதில்லை. யாரேனும் எதுவும் கேள்வி கேட்டால் மட்டும் பதில் சொல்லிவிட்டு சென்று விடுகிறார்கள். அவர்களின் மனநிலை இப்போது அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் இல்லத்தில் இருக்கின்றவர்கள் இதை பற்றி ஒரு சிறு துளி கூட கவலைப்படவில்லை. இவர்களின் மனநிலை எப்படி இருக்கின்றது, இவர்களுக்கு என்ன கஷ்டமோ, இவர்கள் வாழ்க்கை இப்படி இருப்பதனால், தனிமையாக வாழ்வதனால் அவர்களுக்கு மனக்கஷ்டமாக இருக்கின்றது. அவர்களுக்கு ஒரு நொடி ஆறுதலை கூட தெரிவிக்க அங்கே யாருமே இல்லை. தன்னுடைய கஷ்டங்களை தன்னுடைய மனதில் புதைத்து கொண்டு தன்னுடைய உயிரான உறவை தேடி வர முடியாமல் அவர்கள் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்னதான் உன் வாழ்க்கையில் நடந்தது என்பதனை பார்த்த பொழுதுதான் நான் புரிந்து கொண்டேன். என் தங்கமே, இத்தனை சதி வேலைகளுக்கும் காரணம், உன்னுடைய உறவு பிரிந்ததற்கும் காரணம் ஒரு சில பெண்கள்தான். அது மட்டுமல்லாமல் இவர்களோடு ஒரு ஆணும் ஒத்துழைத்து களவாணியாக தேர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய எண்ணம் என்ன தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கக்கூடாது. அதற்கு உன்னோடு சேர்ந்து வாழ்கின்றவர் தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர் என்பதால் முதலில் அதை பிரிக்க திட்டம் போட்டார். அவர்கள் நகர்த்திய காரியம் சரியாக உன் வாழ்க்கையில் விளையாடிவிட்டது. காரணமே தெரியாமல், பிரச்சனைகள் ஏதுமே இல்லாமல் உன்னுடைய உயிரான உறவு உன்னை விட்டு பிரிந்ததற்கு இடையில் இவர்கள் ஆடிய நாடகங்கள் எல்லாம் ஏராளம். இவர்கள் ஏகப்பட்ட நாடகங்களை எல்லாம் ஆடி அவர்கள் வாழ்க்கையில் உன்னை பிரித்து வைத்து விட்டார்கள். இப்போது என்ன நடந்தது தெரியுமா? அவர்கள் அங்கே என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? சிறு துளி அளவு கூட மனதில் ஈவு இரக்கம் இல்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள்.
கொண்டிருக்கிறார்கள். எப்படி அடுத்தவர்களின் வாழ்க்கையை கெடுக்கிறோமோ, அவர்களின் மனநிலை உணராமல் பேசுகிறோமோ, அவர்களுக்கு ஒரு சிறு துளி அளவு கூட ஆறுதல் சொல்லவில்லையே என்ற எண்ணம் துளி அளவு கூட அவர்களுக்கு இல்லை. இன்னமும் இந்த வாழ்க்கையில் எப்படி உங்களை சேரவிடாமல் தடுப்பது என்றுதான் அவர்கள் அங்கே திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், ஒரே ஒரு வார்த்தை அம்மாவின் மனதை நிச்சயமாக வேதனைப்படுத்தியது. அதாவது, உன்னுடைய உயிரான உறவும் பேசும்போது அவர்கள் வயிறு அத்தனை எரிந்து கொண்டிருக்கிறது. அவர்களின் மனதிற்கு அத்தனை கோபம் வந்ததா? அதாவது, ஒருவர் சிரிக்கிறார் என்றால் அதை பார்த்து நாமும் சந்தோஷப்பட வேண்டும். மாறாக ஒருவரின் சிரிப்பில் இங்கே வயிற்று எரிச்சல் அடைந்திருக்கிறார்கள் என்றால் இவர்கள் எந்த அளவிற்கு கெட்ட குணம் கொண்டவர்களாக இருக்க முடியும் என்பதனை நான் புரிந்து கொண்டேன். இதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இவர்களும் இந்த வராகியானவள் அப்படியானால் முதலில் என்ன தகுதி இருக்கின்றது, இங்கே வராதீர்கள் என்று ஒதுக்கி வைத்து கொண்டிருக்கிறார்கள். என் தங்கமே, இந்த தாயானவள் நான் நிரூபித்து காட்டிவிடுவேன். என்னை வணங்குவதற்கும் ஒரு தகுதி வேண்டும் என்று அல்லவா? என் தங்கமே, அந்த தகுதி இவர்களுக்கு ஒரு துளி அளவு கூட இல்லை. அடுத்தவர்களின் சந்தோஷத்தை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள். அடுத்தவர்கள் வாழ்க்கையில் நல்லது நடந்துவிடக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருக்கிறார்கள். யாரும் வாழ்க்கையில் முன்னேறிவிடக்கூடாது, யார் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கக்கூடாது என்று நினைக்கின்ற இவர்கள் எல்லாம் என்னுடைய பிள்ளையாக ஒரு நாளும் இருக்க முடியாது. அவர்களை நான் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டேன். அப்படி இருக்கும்போது இவர்களுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்கின்றது என்று எப்போதோ தெரிந்து கொண்டார்கள் அல்லவா? இவர்கள் வாழ்நாள் முழுவதும் அந்த துணையோடு உன்னை சேர்த்து வைக்க விரும்பவில்லை. இதற்கு என்னதான் அம்மா தீர்வு என்று நீ என்னை கேட்கின்றாய் அல்லவா? ஒரே ஒரு தீர்வுதான் இருக்கின்றது. உன்னுடைய உயிரான உறவு இவர்களிடமிருந்து வெளியே வர வேண்டும். இது முதலாவதாக தீர்வு. இரண்டாவதான தீர்வு, இவர்களை எதிர்த்து இவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்டுவதற்கான துணிச்சல் அவர்களுக்கு வர வேண்டும். இந்த இரண்டில் ஒன்று அவர்களுக்கு இருந்தால் மட்டும்தான் இவர்களை விட்டு விலகி நல்ல வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தி பார்த்துவிடக் கூடாது என்று அதற்காகவே கங்கணம் கட்டி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற மனிதர்களை எல்லாம் நம்மால் திருத்த முடியாது. அதைவிட அவர்களை விட்டு விலகி செல்வதுதான் மிகவும் நல்லது. நீ உன்னுடைய உயிரான உறவு அங்கே இருக்கின்ற தைரியத்தில்தான் அவர்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே அவர்கள் உன்னோடு வந்து பேசாவிட்டால் அவர்களுக்கு கிடைக்கின்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் தட்டி போய்விடுமோ என்று, அவர்களுக்கு கிடைக்கின்ற லாபங்கள் எல்லாம் உனக்கு வந்துவிடுமோ என்று பயந்துதான் இது போன்ற செயல்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை அவர்கள் வாயாலேயே ஒப்புக்கொண்டார்கள். அதனால் என்னுடைய பிள்ளையே, இவர் உனக்கு மிகவும் நல்லது. அதிகமான கெட்ட எண்ணங்கள் பாம்பின் வாயிலிருந்து வருகின்ற விஷயத்தை விட கொடுமையானது. பேசுகின்ற வார்த்தைகள், இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் சந்தித்து விட்டாய். எல்லா விதமான மனிதர்களையும் பார்த்து விட்டாய். அதில் இவர்களும் ஒரு ரகம் என்பதை புரிந்து கொள். பேசுகின்ற வார்த்தைகள் அதிகமாக இருந்தாலும் அவர்கள் என்னதான் சொன்னாலும் இனி உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே அவர்கள் மூக்கின் மேல் கை வைத்து பார்க்கக்கூடிய அளவில்தான் இருக்க போகின்றது. அதனால் என்னுடைய குழந்தை, இனி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை பற்றி எல்லாம் கவலைப்படாமல், இது போன்ற மனிதர்கள் அங்கே இருக்கத்தான் செய்வார்கள். அவர்களை நாம் என்ன செய்தாலும் திருத்த முடியாது. ஆனால் இவர்களுக்கு தண்டனை கொடுக்க முடியும். இவர்கள் வாழ்நாளில் மறக்க முடியாத தண்டனையை நிச்சயமாக பெறுவார்கள். ஆனால் இன்னமும் ஒன்று சொல்கிறேன், எத்தனை பெரிய தண்டனைகள் கிடைத்தாலும் அவர்கள் தவறினை அவர்கள் ஒப்புக்கொள்ளப் போவதில்லை. அத்தனை கேடு கெட்ட மனிதர்களாக இவர்கள் இருக்கும்போது இவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்றாலுமே இவர்கள் செய்த பாவங்கள் எல்லாம் அங்கேயேதான் நின்று கொண்டிருக்கும். அந்த அளவிற்கு மோசமான செயல்களை செய்து வாழ்க்கையில் கெட்ட பெயர்
பெயரை சம்பாதித்து வைத்திருக்கிறார்கள். என் குழந்தை